அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சவுதி அரேபியாவினுடைய முடிசூட்டப்பட்ட இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் கூறிய ஒரு விடயம் இன்று சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் மிகவும் ஒரு தலையிடியான ஒரு விடயமாக இப்பொழுதோ மாறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஈரான் எங்கள் அண்டை நாடு. நாங்கள் அவர்களுடன் ஒரு நல்ல உறவை உருவாக்க விரும்புகிறோம் என்று சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திதான் இன்று வைரலாகி வருகின்றது. அண்மை காலமாக பலஸ்தீனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இன்னும் பல இன்னொரு நாடுகளாக இருக்கட்டும், அரபு நாடுகள் குறிப்பாக பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் பலஸ்தீன மக்களின் சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். இன்றைய தினமும் கூட யெமனிலே இருக்கக்கூடிய ஹூதி படையினரும் கூட இன்று பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி அவர்களும் குரல் கொடுத்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்கா யெமனில் முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு சில முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்காவினுடைய விமானங்கள் தாக்கி இருக்கின்றவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்த நிலையில் சவுதி அரேபியா இந்த செய்தியினை வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது, அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகவும் தலையிடியான ஒரு விடயமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது சவுதி அரசு நல்ல உறவை பேணும் முகமாக இந்த அறிக்கையினை அந்த நாட்டினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.